பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடும்படியாக, நினைவு கூறும்படியாக மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்த நோக்கத்தை நான் முன்விடியில பேசியிருப்பேன். மரித்த நோக்கம் தேவ சாயலை பாவத்து நிமித்தம் இழந்து போனதை அதை மறுபடியும் கொடுப்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு நமக்காக பாவமானார். தேவ நீதியாக்குவதற்கு, தேவ சாயலாக்குவதற்கு, தேவனுடைய மகிமை தருவதற்கு பெறுவதற்கு தான் அவர் பாவமானார் என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, அந்த பாவத்தை போக்க பலியாக அவர் மரித்தார். அன்புக்குரியவர்களே, மரித்த ஆண்டவராய் இயேசு ஞானஸ்தானம் மூலியமாய் அந்த மரணத்தால் இணைக்கப்படும் போது நாம் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை நாம் என்ன பண்ணுகிறோமா, அடைகிறோம் என்பதை ரோமர் 6:5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இருக்கும். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, மரித்த இயேசு மரித்தவராய் இல்லை, அவர் மரித்தொழுந்து எழுந்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதாம் மரித்து போனான். மனுக்குலமே பாவத்திலே மரித்து தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய தன்மையை, தேவனுடைய தற்சுரூபத்தை இழந்த போன அந்த மனுக்குலத்தை மறுபடியும் மீட்பதற்காக இரட்சகராக பரம தகப்பன் இந்த உலகத்தில் அனுப்பின இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:5 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அக்கிரமத்திலே பாவத்திலே நம்மை உயிர்ப்பித்தார். 1ஆம் வசனத்திலே உங்களை உயிர்ப்பித்தார் என்பதை அங்க பவுல் எழுதுவார். 2வது நம்மை உயிர்ப்பித்தார் என்று எழுதுவார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்ற நோக்கமாக இருக்கிறது. இந்த உயிர்த்த இந்த நாளிலே அக்கிரமத்தில் பாவத்திலே மரித்து போன இருந்த நம்மை ஆண்டவராய் இயேசுவை மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின பிதா நம்மையும் எழுப்பினார். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ எழுப்பினார் என்ற வார்த்தை அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் மிகுந்த இரக்கத்தினாலே அவர் நம்மை உயிர்ப்பித்தார். இரக்கம், தயவு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஜெனிப்பித்தார், மறுபடியும் நம்மளை பிறக்க செய்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்துப்பார். ஆண்டவராய் இயேசுவை மரித்தோல் எழுப்பி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று பேதுரு தனது நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார். எப்படியாப்பட்ட ஜெனிப்பித்தாரா? அழியாதது, வாடாதது, மாசற்றதுமான அவ்வளவு ஆச்சரியமான திருவசனம் பாருங்க. நம்மளை உயிர்ப்பித்தார். இனி அக்கிரமத்துக்கு, பாவத்துக்கு கீழே இல்லை. நாம் அக்கிரமத்தை விட்டு, பாவத்தை விட்டு வெளியே ஆண்டவராய் இயேசுவை பிதா எழுப்பும் போது தம்மையும் உயிர்ப்பித்த நோக்கத்தை நாம் நன்றாய் அறிய வேண்டும். ரோமர் 6:4 வாசித்து பாருங்கள். புதிதான ஜீவனை பண்ணும்படியாக இயேசுவை எழுப்பின அதே ஆண்டவர் நம்மை எதுக்காக எழுப்பினாரா? புதிதான ஜீவனம் பண்ண, மறுபடியும் பிறக்கும்படி. எப்படியாப்பட்ட பிறப்பான் தெரியுமா? அழியாதது. இப்போ இது எதை காட்டுகிறது என்றால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நித்தியத்துக்காக
நமக்குள்ளே நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நம்மளை மறுபடியும் பிறக்க செய்த தேவன். யாக்கோபு 1:18 வாசித்து பாருங்கள். முதல் பேரான நம்முடைய குமாரனை போல இருப்பதற்கு, முதல் சிருஷ்டியாய் இருப்பதற்கு சத்தியத்தின்படி நம்மளை ஜனிப்பித்தார் என்பதை யாக்கோபு நிருபங்கள் 1 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு எழும்பும்போது நம்பியும் எழுப்பினார். மறந்து விடாது. எதற்காக? இனிமே யாரால, எந்த பாவத்தாலே உங்களை அழிக்க முடியாது. தேவனுடைய சாயலை அழிக்க முடியாது. தேவனுடைய தற்சுரூபத்தை அழிக்க முடியாது. தேவனுடைய நட்பை அழிக்க முடியாது. தேவனுடைய உறவை அழிக்க முடியாது. தேவன் கொடுத்த அழைப்பை அழிக்க முடியாது. தேவனை மறுபடியும் பிறக்க செய்த அந்த பிறப்பை, தேவனுடைய உறவை அழிக்க முடியாதபடி நித்திய ஜீவனை உனக்காக எனக்காக கொடுக்கும்படியாக அவரை எழுப்பியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அழியாததும் வாடாததும், எவ்வளவு அற்புதமா! வாடாதுன்னா கெட்டு போகாது, கெட்டு போகாது. ஆண்டவராய் இயேசு யோவானிலே சுவிசேஷம் 10, அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது, அது ஒரு காலம் கெட்டு போகாது என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் வாடாதபடி, நீங்கள் கெட்டு போகாதபடி அவர் கரத்தில் இருப்பதற்காக அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்த நோக்கம் தேவன் ஒருவனும் அழிக்க முடியாது. எந்த பில்லி சுனிய பாவ சாபங்கள் உங்களை அழிக்க முடியாதபடி, உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்காதபடி, நீங்கள் கெட்டு போக விடாதபடி மறுபடியும் ஜெனிப்பித்தார். மாசற்றதும் ஒரே பலியினால் நம்மளை பரிசுத்தமாக்கின தேவன் நம்மளை பூர்ணப்படுத்தி புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவராய் இயேசுவை நியமித்து ஒரே பலியினாலே நம்மளை பரிசுத்தமாக்கி பூர்ணப்படுத்தி, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். அன்பினாலே பரிசுத்தம், அவர் செய்வது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை ஜெனிப்பிக்கப்பட்ட நோக்கம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள். மறுபடியும் நீங்கள் அடிமதத்துக்கு போகாதபடி, பாவத்துக்கு போகாதபடி, உங்களை அழிக்க முடியாததும் வாடாததுமான கெட்டு போகாமல் இருப்பதற்கு முதல் பேரான தம்முடைய குமாரனுடைய சாயலை கொடுப்பதற்கு, மகிமின் சாயலை கொடுப்பதற்கு, பிரகாசமான சாயலை கொடுப்பதற்கு அவரை உயிர்ப்பித்ததை போல உன்னையும் என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார். இது தேவனுடைய ரகசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். ரோமர் 8:15-16 வாசித்து பாருங்கள். நீங்கள் மறுபடியும் அடிமதத்தின் ஆவியை பெறாமல் அப்பா என்று கூப்பிடுவதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரியவர்களே. கலாத்தில வாசிக்கிறோம், நம்முடைய குமாரனை உங்களிடத்தில் அனுப்பினார். 4:5-6 வாசித்து பாருங்கள். அப்பா என்று கூப்பிடுவதற்கு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிள்ளையாய் இருப்பதற்கு நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். உங்களை யாராலும் அழிக்க முடியாது. எந்த பாதாளம் உங்களை அழிக்க முடியாது. எந்த பாவ சாபம் உங்களை அழிக்க முடியாது. எந்த வறுமை உங்களை அழிக்க முடியாது. எந்த பில்லி சுனி உங்களை அழிக்க முடியாது. எந்த பிசாசு உங்களை அழிக்க முடியாது. அழிக்க நினைக்கிற மனிதனை அவர் அழித்து போடுவார். புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை. ஞாபகம் வைத்துக் கொள்ள, நீங்கள் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த குழந்தைகள், செல்ல பிள்ளைகள். முதல் பேரானுடைய குமாரனுடைய சாயலை தருவதற்காகவே அழைத்தார் என்பதை ரோமர் நிருபம் 8:29 வாசித்து பார். அவர் யாரை அழைத்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலை எங்கிருந்து அழைத்தார்? பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து நம்மை எழுப்பி, என் மகனே எழுந்திரு என்று சொல்லி அழைத்து
மகனே என்று அழைத்த அந்த அழைப்பை கேட்ட நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அழிக்கிற சக்தி எந்த பாவம் சாம அழிக்க முடியாது என்று உறுதியோடு அவர் மேல் விசுவாசத்தோடு 1 பேதுரு 1:21 வாசித்து பாருங்கள். நாம் இயேசுவை எழுப்பின நோக்கத்தை பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைப்பதற்காகவே இயேசுவை எழுப்பினார். நம்முடைய விசுவாச நம்பிக்கை அவர் மேல் வைப்பதற்காக எழுப்பினார். என்னவென்றால் நம்முடைய பிள்ளை என்பதற்கு, உறுதியாய் இருப்பதற்கு, முதல் பேரனாய் இருப்பதற்கு, முதல் சிருஷ்டியாய் இருப்பதற்கு, அவருடைய மகிமை அடைவதற்கு இயேசுவை எழுப்பின அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை என்னை எழுப்பியிருக்கிறது. மறந்து விடாது. 2வது கவனிக்க வேண்டும், அவர் எதுக்காக மரித்தோந்து எழுப்பினாராம்? அதே எபேசியர் புஸ்தகம் 2:7 வாசிக்கும் போது அவர் எழுப்பி நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்ப அக்கிரமத்துல பாவத்துல மரித்திருந்த நம்மை எழுப்பி மறு ஜென்மம், மறுபிறவி ஒரு உறுதி தர பாருங்க. அழிக்க முடியாதான், வாடி போகாதான், கரைத்திரை இல்லாததான். புரிந்து கவனமாயிருங்கள். இரக்கத்தினால நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை கவனம் வைத்துக் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரிகளாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். 2வது பார்க்கிறோம், இயேசுவை எழுப்பி உன்னதங்களிலே பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார செய்தார். எவ்வளவு அற்புதமான தெய்வம்! சிங்காசனத்தில் அமர செய்திருக்கிறார். அவருக்கு என்ன பாக்கியம் ஸ்லாக்கியமோ அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ராஜாக்களாய் ஆசாரிகளாய் உட்கார செய்து. இந்த உட்கார்தல் என்பது நீங்கள் நன்றாய் புரிய வேண்டும். இளைப்பார், ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்துக்குரிய புத்திரன் என்று சொல்லலாம். இந்த புத்திரன் என்பது என்ன அர்த்தம் சொன்னால், இந்த பைபிள் கலாத்திய 4:5 வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெறுவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் ஒரு வேலைக்காரியாக நம்மளை அடைத்து வைத்திருந்தது. இதுதான் பவுல் உபாத்தியம் எழுதுகிறார். கலாத்தியர் 3:23 வாசித்திருப்பார். நாம் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே சிறையாக்கப்பட்டிருந்தோம், அடிமைகளாய் இருந்தோம். இப்ப புத்திரன் உள்ள வரும்போது, அந்த அபிஷேகம் உள்ள வரும்போது, இயேசுவை எழுப்பின அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள கொடுக்கும் போது, முதல் மறுபிறவி, 2வது புத்திரன். அந்த புத்திரன் என்பது இது பாவத்து கீழே, சாபத்து கீழே, வியாதின் கீழே, பிசாசின் கீழே, அசுத்தம் கீழே, வறுமை கீழே இல்லாமல் என்னை மேலே கொண்டு இயேசுவோடு அமர செய்த ஆண்டவர். நீங்கள் எபேசியர் நிருபங்களை 1 அதிகாரம் 19, 20, 21, 23 வரைக்கும் வாசித்து பாரு. இயேசுவை மரித்தோந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த மகத்துவங்களை, மகான் மேன்மைகளை நீங்கள் காணும்படியாக உங்களை மனக்கண்கள் பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் அங்க வலியுறுத்துவார். துரைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எல்லா நாமத்துக்கு மேல நாமத்தை ஆண்டவராய் இயேசுவுக்கு தந்து உயர்த்தினார் என்பதை எபேசியர் 1 அதிகாரம் 19 23 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்ற எல்லா நாமத்துக்கும் மேல் நாமத்தை உயர்த்தி சபையாக, சபைக்கு தலையாக, எல்லாவற்றை நிரப்புகிறவராக, இனி குறைவில்லாதபடி, என் ஜனங்கள் குறைவை காணாதபடி ஆண்டவராய் இயேசுவை உயர்த்தின பிதா, உயிர்ப்பித்த பிதா, மரித்தோர் எழுப்பி தம்முடைய வலது பக்கத்தில் உட்கார செய்த பிதா, இன்றைக்கு இந்த காணொளி பார்க்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அக்கிரமத்தில் பாவத்தை மரித்த நம்மை உயிர்ப்பித்து தன் மறு ஜென்மத்தை கொடுத்து, மறுபிறவை கொடுத்து ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். உன்னை இனிமே யாராலும் அழிக்க முடியாது. நீ வாடி போக மாட்டாய், நீ கெட்டு போக மாட்டாய், இனி அசுத்தம் உன்னை தொட முடியாது
ஏனென்றால் தேவனுடைய சிருஷ்டியிலே முதல் சிருஷ்டியாக உன்னை என்னையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து இயேசுவோடு கூட வலது பக்கத்தில் உட்கார செய்திருக்கார் என்பதை நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அமர செய்த தேவன். அப்படி என்றால் எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு எப்படி கீழ்ப்படுத்தியிருக்காரோ அதே போல உனக்கும் எனக்கும் அவரை கீழ்ப்படுத்தியிருக்கிறார். கவனமாயிருங்கள். கொலோசையில வாசித்துப்பார், நீங்கள் மேலானவர்களை நாடுங்கள் என்று சொல்ல கீழே பார்க்கிறதுக்கு தேவன் அழைக்கவில்லை. மேலான உன்னதங்களிலே தேவன் உன்னை என்னையும் அமர செய்திருக்கிறார். இந்த ராஜ மேன்மை தந்திருக்கிறார். உன்னை என்னை ராஜாக்களாக ஆசாக மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தவான்களே, ஊழியரே, உனக்கு கீழே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இயேசுவை எப்படி உயர்த்தினாரோ, இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தி கனப்படுத்தி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தியிருக்காரோ, உனக்கு எனக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். கொலோசையில் வாசித்து பாருங்கள். அவரே தலைவரும் முதல் பேரானவராய் மாற்றி சபைக்கு தலையாக வைத்து சகல பரிப்பும் அவருக்குள்ள வைத்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் அவர் கவனிக்க வேண்டும். கீழ்ப்படுத்தியிருக்கிறார். உனக்கு எனக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இனி யாருக்கு நீ அடிமை இல்லை என்பதை காண்பிக்கிறது. நன்றாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 4 சொல்லுகிறார், நீ புத்திரனே ஆனால் அடிமை இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். நீ புத்திரன் என்பதுக்கு அடிமை இல்லை. எதுக்கு அடிமை இல்லை? எந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை இல்லை. அது கீழே இல்லை. பாவத்தை கீழே இல்லை. நான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை உயர்த்தியிருக்கிறார். நான் உயர்ந்திருக்கிறேன், மேன்மைப்பட்டிருக்கிறேன், கனத்துக்குரியவனாய் இருக்கிறேன், மகிமைக்குரியவனாய் இருக்கிறேன், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை கவனமாயிருங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கீழல்ல மேலே நோக்கி பார்ப்பதற்காக உனக்கு எனக்கு தேவன் சிங்காசை தந்திருக்கிறார். கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, என் அன்புக்குரியவர்களே, முதல் அக்கிரமத்தில் பாவத்தில் இருந்த நம்மை உயிர்ப்பித்து பிறக்க செய்து இனி அழிக்க எந்த சக்தி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தி அமர செய்து வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் கீழே எதுக்கு பின்னாடி நான் ஓடி அடைந்து திரிந்து என்னை அடிமையாய் என்னை ஒப்பு கொடுத்தனோ, இனி அதுக்கு நான் அடிமை இல்லை. அதுதான் எனக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் என்னை அமர செய்திருக்கிறார், இளைப்பாற செய்திருக்கிறார். எபிரேயர் 4:10-11 வாசித்து பாருங்க. எபிரேயர் 4:1 வாசித்து பாருங்க. இளைப்பாறும், எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் இளைப்பாரி. மூன்றாவதா, கீழ்ப்படுத்தினார். இந்த கீழ்ப்படுத்தினவர்கள் மேலே முதல் உயிர்ப்பித்தார், உட்கார செய்தார். மூன்றாவதாக, எவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினாரோ அவைகள் மேலே ஆளுவதற்காக அதிகாரம் கொடுத்திருக்கு. மறந்து விடாதீர்கள் அதிகாரம். எபிரேயர் 2:7-8 வாசித்து எல்லாவற்றையும் முடிசூட்டி. எவ்வளவு அற்புதமான இறைவன் பார். கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கு. பாபத்தில் மரித்த நம்மை, அடிமைகளாயிருந்த நம்மை பிதாவாகிய தேவன் நம்மளை உயிர்ப்பித்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுத்தி மேலே அதிகாரியாக ஆளும்படியாக. ஆனால் அங்கே பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருந்தும் ஒன்றும் கீழ்ப்படிய காணோம். ஏனையா? ரோமர் 5:17 வாசிக்கும். ஜீவனால ஆளுவோம் என்று ஜீவனை தந்து உயிர்ப்பித்த தேவன், ஜீவனை தந்து உட்கார செய்த தேவன், அந்த ஜீவனாலே நம்மை ஆளுவோம். அந்த ஆளுகை செய்யக்கூடிய தைரியத்தை, அந்த வெளிப்பாடை ஏன் பெற முடியவில்லை என்றால் குற்ற மனசாட்சி. யோபு பக்தன் சொல்லுகிறார், நீதியை பகைக்கிறவன் ஆளக்கூடமோ? நீதி தேவ சாயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதியிலே தேவ திட்டம் மனுஷன் இந்த பூமியை ஆளுவதற்கும் கீழ்ப்படுத்துவதற்கும் என்பதற்கு தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டான் என்று ஆதியாகமம் 1:27-28 வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுகை 1 Corinthians 4:8 வாசிக்கும் போது
நீங்கள் ஆள பிறந்தால் நலமாயிருக்குமே. ஐஸ்வர்யம், திருப்தி. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நீதி, தேவனுடைய சாயல், தேவனுடைய தற்சுரூபம், அவர் எப்படி ஆளுகை என்பது பிசாசு மேல, வியாதி மேல, எது மேல நீங்க அடிமையா இருந்தீர்களோ, எவைகளால் சிறையாக்கப்பட்டு அடிமைகளாய் உங்களை ஆண்டு கொண்டு நிம்மதியை கெடுத்து மகிழ்ச்சியை கெடுத்து இருந்ததோ அவைகள் மேலே ஆளும்படியாக, ராஜாக்களாக, புத்திரனாக, சுதந்திரவாளியாக நம்மை ஆண்டவர் ஆளும்படி செய்திருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 4 வாசிக்கிறோம். நீ புத்திரனே ஆனால் சுதந்திரவாளியாமே. கலாத்தியர் 4:1 சுதந்திரவாளி சகலத்துக்கு எஜமானா இருக்கிறார். ஏன் அவனால் ஆள முடியவில்லை? எஜமான் என்பது அடிமை இல்லை, ஆளக்கூடியவன், சகலத்தை ஆளக்கூடியவன். அவன் சிறு பிள்ளையா இருந்த காலம் மட்டும் அடிமைக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லை. சிறு பிள்ளை என்ற வார்த்தை கலாத்தியர் 4:19 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் உருவாக நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். சிறு பிள்ளைகள் அப்படின்ற அங்க வார்த்தை அவர் பவுல் வலியுறுத்துவார். அப்ப அந்த சிறு பிள்ளை என்ற வார்த்தை கவனிக்க வேண்டும். இன்னும் குழந்தையா இருக்கும் போது நான் குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன், நான் புருஷனான போது ஒழித்து விட்டேன். பவுல் 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்கும் போது, அப்ப கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்து என்பது ராஜா, கிறிஸ்து என்பது ராஜா, கிறிஸ்து என்பது மேசியா, ஆளக்கூடியவர், ஆளுகிறவர். நீ நானும் ஆள பிறந்தவர். மறந்து விடாது. கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகுவதற்கு கர்ப்பவேதனைப்படுகிற உங்களை உருவாக்க, தேவனைப் போல ஆளுவதற்கு உருவாக்க, தேவனைப் போல இளைப்பாறை உருவாக்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று உருவாக்க சபையை நாடுங்கள், சபையை தேடுங்கள், சபையில கீழ்ப்படிங்கள். உன்னையும் தேவன் மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார், இளைப்பாறும்படி செய்திருக்கிறார், ஆளும்படி செய்திருக்கிறார். இதுக்காகவே இயேசுவை எழுப்பின தேவன் உன்னையும் எழுப்பியிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். God bless you.